எடப்பாடி பழனிசாமி அதிமுக பிரச்சாரத்தின் ஒற்றை நம்பிக்கை நட்சத்திரமா திகழ்ந்துட்டு வராரு. இப்ப வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவோட முக்கியமான ஒரு ஒற்றை நட்சத்திரமா தமிழகம் முழுக்க திட்டத்தட்ட எல்லா தொகுதிகள்லையும் கடந்த 6 மாத காலமாவே பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த ஒரு அதிமுகவோட மூத்த தலைவர்களோட துணை இல்லாமலும் அவங்கெல்லாம் அங்கங்க தொகுதிகளில் பிரச்சாரங்கள் மேற்கொண்டாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அதிமுகவோட ஒற்றை முகமாக திகழ்ந்து இன்னைக்கு தமிழகம் முழுக்க இந்த அதிமுகவோட பரப்புரையை கொண்டு போய் சேர்த்திருக்காரு. 2017 வருடம் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களோட மறைவுக்கு பின்னாடி ஒரு ஆக்சிடென்டலாக முதலமைச்சர் பதவியை ஏற்றுக்கிட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களோட நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாரித்து சட்டப்பூர்வமாக எதிர்க்கட்சி தலைவராக அமர்ந்து இன்னைக்கு அதிமுகவோட ஒற்றை இலக்கு ஒற்றை நட்சத்திரமாக திகழ்ந்து ஃபேஸ் ஆஃப் அதிமுகவாக மாறியிருக்காரு அப்படின்றத பார்க்குறப்ப ரொம்பவே பெரிய விஷயமா கருத படுது. இந்த தலைமை பிரச்சனை எழுந்த சமயத்தில் இரட்டை தலைமையெல்லாம் இருந்த சமயத்தில் ஏகப்பட்ட அதிமுகவோட தொண்டர்கள் அதிமுகவோட நிர்வாகிகளோட சப்போர்ட் எல்லாருமே எடப்பாடி பழனிசாமி அவர்களோட பக்கத்தில் தான் இருந்தது. இதை சம்பாதிக்கிறது ரொம்பவே ஈஸியான விஷயம் கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறப்ப மொத்த அதிமுக தொண்டர்களையும் தன்னை ஏற்றுக்க வச்சு இன்னைக்கு இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் பரப்புரையில் எங்கே திரும்பினாலும் அதிமுக சார்பாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவரோட முகம் பதிய பட்டு எல்லா மூல முடுக்கு சந்து எல்லா முக்கியமான தொகுதி எல்லா முக்கியமான நகரங்கள்லையும் தன்னோட பிரச்சாரத்தை மேற்கொண்டு அதிமுகவோட ஒற்றை நட்சத்திரமா இருந்து இன்னைக்கு மொத்தமா இந்த வரப்போற சட்டமன்ற தேர்தலை சந்திக்க போறாரு. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சி தலைவர்களுமே பண்ணாத அளவுக்கு இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான தொகுதிகள் எல்லா சந்து பொந்துகள் இது எல்லாத்துக்குமே போய் ஒரு மிகப்பெரிய தீவிர பிரச்சாரத்தை மேற்கொண்ட ஒரு கட்சி தலைவர் அப்படின்ற ஒரு பேரை இந்த ஒரு நிலைமையில சம்பாரிச்சு வச்சிருக்காரு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். கட்சியோட மூத்த நிர்வாகிகள் முக்கியமான நட்சத்திரங்கள் எல்லாருமே பிரச்சாரங்கள் பண்ற பட்சத்திலையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களே வாலண்டியராக இறங்கி எல்லா மக்களையும் சந்திச்சு எல்லா மக்கள்கிட்டையும் தங்களோட பரப்புரையை மேற்கொண்டு இன்னைக்கு ஒரு ஃபேஸ் ஆஃப் ஏடிஎம்கேவா மொத்தமாக திகழ்கிறாரு. கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா சவால்களையும் இவர் சந்திச்சுட்டு வந்ததும் சாதாரணமான விஷயம் கிடையாது. இந்த ஒற்றை தலைமை விவாதம் எழுத்த அந்த சமயமா இருக்கட்டும், அதுக்கப்புறமா ஏகப்பட்ட விமர்சனங்கள் இந்த ஆளுங்கட்சி தரப்புல இருந்தும் பிற கட்சிகளினர் தரப்புல இருந்தும் வர சமயத்திலையும் ஏன் இப்போ நாளாக பிரிஞ்சு கடந்த இந்த அதிமுகவை டிடிவி தினகரன் அவர்களை இப்போ இவர் அனுசரித்து ஏற்றுக்கிட்டு இந்த மாதிரி கூட்டணியை மேற்கொண்ட ஒரு விஷயமா இருக்கட்டும், தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இன்னைக்கு கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா சவால்களையும் முறியடிச்சு இன்னைக்கு அதிமுகவோட மிகப்பெரிய ஒற்றை நட்சத்திரமாக திகழ்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. எப்பவுமே ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு தன்னோட மக்கள் தொடர்பை ரொம்பவே வலுவாக வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அப்படி ஒரு சமயத்தில் இப்போ இருக்கக்கூடிய இந்த அரசியல் பரப்புரையில் மற்ற கட்சி தலைவர்கள் காட்டிலும் தான் ஆட்சி காலத்தில் என்னெல்லாம் செஞ்சோம், தாங்க எந்த அளவுக்கு வலுவான மக்களோட திட்டங்களை மக்களுக்காண்டி தமிழக மக்களுக்காண்டி கொண்டு வந்தோம். அது மட்டும் இல்லாமல் அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த சமயத்தில் கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் எந்த அளவுக்கு தமிழக மக்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ற எல்லா வலுவான விஷயத்தையும் தமிழக மக்கள் கிட்ட தன்னோட தேர்தல் பிரச்சாரம் மூலமாக கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்காரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். ஸோ இப்படி தான் என்னென்ன திட்டங்கள்லாம் வலுவாக இப்போ வரைக்கும் தமிழக மக்களுக்கு உபயோகமாக இருக்கு அப்படின்றத சொல்றது மூலமாக தன்னோட மொத்த அரசியல் பரப்புரையோட தேர்தல் பரப்புரையோட நரேட்டிவே மக்கள்கிட்ட இந்த தொடர்பு படுத்தி கொண்டு போய் சேர்க்கறது மூலமா அதிமுகவை இன்னுமே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபேஸில் இந்த எலெக்ஷனில் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஒற்றை நட்சத்திரமாக நிறுத்தியிருக்காரு அப்படின்றது தான் எல்லா அரசியல் விமர்சகர்களோட ஒரு
வாக்காகவே வந்து இருக்குது. இவர் ரொம்ப இயர்லியாகவே எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தன்னோட அரசியல் பரப்புரையை வந்து ஆரம்பித்தார். இன்னைக்கு கிட்டத்தட்ட 234 தொகுதியையும் வந்து கவர் வந்து பண்ணி வெற்றிகரமாக தேர்தலை சந்திக்க போகிற ஒரே அரசியல் தலைவர் இவர் தான் வந்து இருக்கார் அப்படின்றத நம்மளால் பார்க்க வந்து முடியுது.